வச்சுருக்காங்க. வைகோ அவர்கள் சொன்னார், அவரே மாற்றிட்டார். இன்றைக்கி ஆளுநர்கிட்ட திமுக போய் புகார் கொடுத்ததும் விஜயபாஸ்கர் அவர்கள் மாற்றி பேசிட்டார். வைகோ சொன்னார், முதல்ல ராஜினாமா செஞ்சுட்டு வர சொல்லுங்கள், நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாருன்னுட்டு. பிரச்சனையானதும் அவரே அடுத்த நாள் செய்தியாளரை வர சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அவர் கேட்கல, நான் தான் சொன்னேன் அப்படின்னு. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா ராஜினாமா செய்ய சொல்லி தூண்டியதாக வைகோ அவர்கள் மீது வழக்கு போட முடியும். அதை எதிர் சபாநாயகர்கிட்ட ஒரு புகாராக நடவடிக்கை எடுக்கணும்னு 2 எம்எல்ஏக்கள் கொடுக்கலாம். அது ஒரு சைடு. விஜயபாஸ்கர் என்ன சொன்னார், எங்களை வந்து தாவேகா தரப்பில் அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னாரு. வெளியிலிருந்து ஒருவர் தூண்டுதலின் மூலமாக ராஜினாமா செய்வது என்பது, அந்த ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்கக்கூடாது என்பது அவருக்கான விதி. அப்போ 3ஆம் நபர் தன்னுடைய லாப நஷ்டத்திற்காக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தீர்ப்பை, ஒரு எம்எல்ஏவை, அது நீங்கள் அன்பின் மூலமாக கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணாலும் தப்பு தான், அதிகாரத்தின் மூலமாக ட்ரை பண்ணாலும் தப்பு தான், வேறு எதுனாலும் தவறாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ அங்கே போன ஆட்சியிலேயாச்சும் நீங்கள் போதுமான அளவுக்கு தோழமை சுட்டல் பண்ணலை, தோழமை சுட்டல் ரொம்ப மென்மையாக இருந்துச்சுன்னாங்க. இங்கே தோழமை சுட்டலே நடக்காமல் போயிடுமா? சிபிஐ சிபிஎம்க்கு அந்த நெருக்கடி இல்லை. சில விஷயங்களை எதிர்க்கிறாங்க, சில விஷயங்களை அவங்க மென்மையாக சுட்டுறாங்க, சில இதெல்லாம் கடுமையாகவே பதிவு பண்ணுறாங்க. அது அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, இது நம்ம கடமைன்னு செய்கிறாங்க. அதுலேயே சில தலைவர்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் குதிரை பேரம்னா அது தவறானது தான் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் முதலமைச்சராக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மகப்பேறு வார்டுக்குள்ளே நீங்கள் எப்படி போக முடியும்னு பாலபாரதி அவர்கள் போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க. பாலபாரதி போன்றவர்கள்லாம், அப்போ எங்களுடைய கட்சியில் ஜெயிச்சுட்டு நீங்கள் 15 நாளில் போவீங்கன்னா, உங்கள் 5 வருஷத்துக்கு எந்த பதவி இல்லைன்னா உங்கள் அரசியல் என்ன ஆகும் என்பதற்காக அதை அவங்க அதிமுக மூவ் பண்ணிடுறாங்க. திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி ஒரு விஷயத்தை ஏன் அவங்க விஷுவலைஸ் பண்ணலங்கிற கேள்வி இருக்குது. இதே மாதிரி ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியது, விஜய் அவர்கள் கரூர் போவதை முறைப்படுத்த வேண்டும்னு போன வழக்கில் ஓப்பனிங்கே சிக்கலாச்சு. ஏன்னா மனுவிலே ஒரு அக்யூஸ்டுன்னு போட்டிங்க. வழக்கறிஞர் பேசும்போது முதலமைச்சரை அக்யூஸ்டுன்னு பேசினார். ஜட்ஜிக்கு ஆப்வியஸாக அவங்க நீங்கள் கேஸினுடைய அடிப்படையை புரியாமல் வந்திருக்கீங்கன்னு அதை ஆக்சுவலாக அங்கே எலிமினேட் பண்ணது. இவர் கரூர் போகிறதுக்கு முறைப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, சட்டத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணலை. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் புன்னைவளவன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். மற்ற மாநிலங்களில் இப்போ பாஜக பண்ணுறத தமிழ்நாட்டில் தாவேகா பண்ணிகிட்ருக்கு. அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பண்ணி வாங்குறாங்க அப்படின்றது பெரும் விமர்சனமாக போயிட்டுருக்கு. இப்போது முக்கியமாக என்னென்னா, அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் உருவருதுன்றதை விட என்டிஏ கூட்டணியிலேருந்து எம்எல்ஏக்கள் போயிட்டுருக்காங்க. அதை பாஜக மௌனமாக வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அப்போ விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் ஆட்டத்தை அவங்க ரசிக்கிறாங்க. இந்த 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க, அதை விஜய் செஞ்சுட்டாரு அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தோல்விக்கான காரணம் என்னன்னு மாவட்டமாக போயிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் அவர்கள் ஆடக்கூடிய இந்த ஆட்டத்தை மத்திய அரசு மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்களை வச்சிருக்கிறார். இப்போ திடீர்னு ஒரு இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு என்ன? இப்போ நாங்கள் இந்திய கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாமா? இல்லை, அடிப்படையில் 2 விஷயம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசியதாக செய்திகளில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. மேபி இன்சைடர் இன்ஃபர்மேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வெளிப்படையாக உடைந்த அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் குதிரை பேரம்னு போய் சார்ஜ் வச்ச போதே ஆளுநர் பதவியேற்க விடமாட்டாரோன்னு ஒரு விஷயம் ஓடுச்சு. அந்த சமயத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி முதலமைச்சராக அவரை தான் அழைக்கணும்னு நான் ஆதரவு கடிதம் கொடுக்க வந்தேனே அவர் சொன்னார். என்னுடைய ஒரு எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய இதோட அவரை தான் கூப்பிடணும்னு நான் தான் முத கேட்க வந்தேன். விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அவர் வந்துட்டு போன பிறகு தான் இவர் தேடி அப்புறம் அந்த ஃபோர்ஜரின்னு குற்றச்சாட்டு வச்சு எம்எல்ஏ காணாமல் போனார், திரும்ப வந்தார், பேட்டி கொடுத்தாங்க, அப்புறம் திரும்ப அவர் அங்கே போயிட்டார். இதெல்லாம் நடந்தது. ஆளுநரை சந்தித்தது வரைக்கும் ஒரு 3 முறையாவது அதிமுக தரப்பில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. இது எதுக்குமே ஆளுநர் தரப்பு ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுப்பதாக இல்லை. அப்போ பாஜக நமக்கு இப்போது இந்த அரசை டிஸ்டர்ப் ஆக்சுவலாக அவர் எப்போ அரசை டிஸ்டர்ப் பண்ணணும்னு கேட்டோம்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாத போதே ஏன் பண்ணலன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கணும். அங்கே மிஸ் பண்ணிட்டார். இப்போ தாவேகா அரசு அப்படிங்கிறது அதை ஏன் இவங்க டிஸ்டர்ப் பண்ணலன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. அதை கடுமையாக கேட்கணும்னா இங்கே நம்மகிட்ட இருக்கிறவங்களே எப்போ யார் கிளம்பி போவான்னு தெரியல. இதில் இவர் வேறு சட்டமன்றத்தில் குட்டி கதையை கேட்டு இவர் சிரித்ததும் பின்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம தலைவரே அவர் ரசிகராக இருக்காரு, நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போயிடுவாங்களோங்கிற கேள்வி வருது. நேற்றைக்கு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் அது ஒரு சிறப்பு செய்தியாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தேதிக்கு 10 அதிமுக எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை ஏறத்தாழ தாவேகா தரப்பில் நெகோசியேஷன்ஸ் போதுங்கிறாங்க.
அது என்ன பேச்சுவார்த்தைங்கிறத தாண்டி அது நெகோசியேஷன் சொல்ல முடியுமா? நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு வாங்கங்கிறது அப்படி அழைப்பது என்பது குதிரை பேரத்தில் வராதாங்கிற கேள்வி இருக்குல்ல. குதிரை பேரம்ங்கிறதுக்குள்ளே உடனே ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ 2 பேர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க. வைகோ அவர்கள் சொன்னார், அவரே மாற்றிட்டாரு. இன்றைக்கி ஆளுநர்கிட்ட திமுக போய் புகார் கொடுத்ததும் விஜயபாஸ்கர் அவர்கள் மாற்றி பேசிட்டார். வைகோ சொன்னார், முதல்ல ராஜினாமா செஞ்சுட்டு வர சொல்லுங்கள், நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாருன்னுட்டு பிரச்சனையானதும் அவரே அடுத்த நாள் செய்தியாளரை வர சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அவர் கேட்கல, நான் தான் சொன்னேன் அப்படின்னு. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா ராஜினாமா செய்ய சொல்லி தூண்டியதாக வைகோ அவர்கள் மீது வழக்கு போட முடியும். அதை எதிர் சபாநாயகர்கிட்ட ஒரு புகாராக நடவடிக்கை எடுக்கணும்னு 2 எம்எல்ஏக்கள் கொடுக்கலாம். அது ஒரு சைடு. விஜயபாஸ்கர் என்ன சொன்னார், எங்களை வந்து தாவேகா தரப்பில் அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அந்த வீடியோ வைரல் ஆனது நான் என்ன யோசிச்சேன்னா, அது ஒரு போர்ஷன். அவர் ஒரு விஷயத்தை அவர் சொல்லலை. அதுக்கு பிறகு தான் நாங்கள் ராஜினாமா பண்ணோன்னு அவர் சொல்லியிருந்தா அது ஆப்வியஸாக சிக்கியிருக்கும். இப்போ அவரால் அதை எப்படி மாற்ற முடியும்னா, அது ராஜினாமா பண்ண பிறகு எங்கே சேரலான்னு ஒரு யோசனையில் இருந்தோம். அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னு மாற்றலாம். ஆனால் விஜயபாஸ்கர் அந்தளவு கூட மாற்றலை. அவங்க கூப்பிடவே இல்லை, எங்ககிட்ட கேட்கவே இல்லை. அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையின் காரணமாக தான் நாங்கள் இங்கே சேர்ந்தோம்னு பேக் ஃபயர் ஆகி அவர் அந்த வீடியோவை அவர் பேசுனது சேர்ந்த அன்னைக்கு அது முடிஞ்சு பின்னாடி இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வைரலான பிறகு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இன்றைக்கி திமுக ஆளுநரிடம் அதை அந்த வீடியோ கிளிப்பிங்கோடு போன பிறகு தான் அவர் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய சூழல் வருதுங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் ஒரு செய்தி, ஒருவேளை அவர் அங்கே அந்த வீடியோவை அவர் மறுக்காமல் இருந்திருந்தால் எதன் அடிப்படையில்னா, ஒருவரை அதாவது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் ரெசிக்னேஷன், வெளியிலிருந்து ஒருவர் தூண்டுதலின் மூலமாக ராஜினாமா செய்வது என்பது, அந்த ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்கக்கூடாது என்பது அவருக்கான விதி. அப்போ 3ஆம் நபர் தன்னுடைய லாப நஷ்டத்திற்காக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு தீர்ப்பை, ஒரு எம்எல்ஏவை அது நீங்கள் அன்பின் மூலமாக கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணாலும் தப்பு தான், அதிகாரத்தின் மூலமாக ட்ரை பண்ணாலும் தப்பு தான், வேறு எதுனாலும் தவறாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படியான சிக்கல் இருந்ததுனால இப்படியான விஷயங்கள் அது விஜயபாஸ்கர் அவர்களுடைய வாக்குமூலத்தை வச்சும் முதலமைச்சர் மேலே போட முடியுங்கிறது வந்ததுனால தான் இந்த பேக் அடித்ததுக்கான பாயிண்ட். என்னென்னா, இவ்வளவு நடக்குது, சபாநாயகருக்கு ரெப்ரசன்ட் பண்ணோம், அவர் ஆஃபீஸாக கேட்க போகிறது இல்லை. எந்த சபாநாயகரும் அப்படி முதலமைச்சரின் மீதாக விஷயங்களை கொடுத்தாலோ இல்லை அவங்க ஆளுங்கட்சியிலே சேர்ந்துட்டாலோ அப்படிலாம் முடிவெடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது புரிஞ்சு கொள்ளத்தக்கது. ஆனால் மத்திய அரசு ஏன் ஆளுநர் மூலமாக அதாவது முதலமைச்சரை சம்மன்லாம் ஆளுநர் பண்ண முடியாது, அவருக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. விளக்கம் கேட்க முடியும், ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நோட் கேட்டு ஆளுநர் அனுப்பியிருக்க முடியும். அதை கூட அனுப்பலைன்னா இப்போ என்ன தான் நடக்குது, இந்த அரசாங்கம் இப்படி இருப்பதுங்கிறது நம்மளை கூட சேர்த்து நம்ம கரையணுங்கிறதுக்காகவே அவங்க இதெல்லாம் பண்ணாமல் இருக்காங்களா? அவருக்கு கடந்த 1ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அர்லேகல் அவர்கள் சந்தித்தார். அதன் பிறகுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தி அர்லேகல் அவர்கள் வைக்கிறார். ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா எங்ககிட்ட மனு கொடுங்க, நான் முதலமைச்சர் அவர்களிடம் கொடுப்பேன், நான் மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னது, ஏரிகளை தூர்வாருவேன் அப்படின்னு சொன்னது. இது ஒருவேளை தாவேகா அரசுக்கு குடைச்சல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்திருக்குமா? இல்லை, என்னன்னா தாவேகா அரசுக்கு குடைச்சல் கொடுப்பது என்பதை விடவும் அது தான் எதிர்பார்க்கிற குடைச்சலாக இல்லை என்பதனால் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி அடைகிறார். நீங்கள் அப்படி ஒரு குடைச்சல் கொடுக்குறீங்க, அதுக்கு இப்போ ரிவர்ஸில் யோசிச்சோம்னா ஆளுநர் தூர்வாருவார் அப்படின்னு சொன்னதும் நிர்மல்குமார் அவர்கள் அதை நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, உங்களுடைய பணி அல்ல, அதுக்கு நீங்கள் செய்யக்கூடாதுன்னதும் அவர் ஆதரித்து வரிசையாக வந்ததெல்லாம் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு நயனா நாயகன் அத்தனை பேரும் அவங்க லைம்லைட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே விவாதமே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு போயிடுச்சு. இந்த விவாதத்துக்குள்ளே அதிமுக உள்ள சீனுக்குள்ளே இல்லை. அவங்க அந்த அங்கே 1-to-1 சிங்கிள்ஸுக்கோ இல்லை வேறு எதுக்கோ அவங்க அந்த குஸ்தியிலே உள்ளே இல்லை. அதிமுக தாவேகாவுக்கு குடைச்சல் கொடுப்பது என்பது நாங்கள் இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்து இதிலிருந்து கொடுக்கலையேங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வருத்தமாக இருக்கிறது. இன்னொன்று, ஆளுநர் அப்படி பேசுறதுங்கிறது குடைச்சல்லாம் இல்லை, அது சும்மா பொசிஷனிங்னு எடப்பாடி அது ஒரு அரசை டிஸ்டர்ப் பண்ணுவானா இல்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமே. அவர் இருக்கும்போது தானே இது தொடப்பத்தை எடுத்துகிட்டு பெருக்கிறன்னுட்டு பன்வாரிலால் புரோஹித் போனார். அதனால் இதெல்லாம் ஒரு ரிஸ்க் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும். அது விவாத பொருளாக்குவாங்க, சர்ச்சையாகும், நியூஸில் சும்மா ஒரு நாள் விவாதிப்பாங்க. இது ரியல் குடைச்சலானா இல்லை என்பது நம்மை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். தாவேகா அரசு அவங்க எந்த அளவுக்கு மௌனமாக இருக்காங்க அல்லது எவ்வளோ அவங்களுடைய இப்போ இணக்கமாக போகிறாங்க இல்லை பொறுத்துக்கிறாங்கன்னா த்ரெஷோல்டு லெவல் என்னன்னு டெஸ்ட் பண்ணணும்னு பாஜக ஒரு எண்ணம் இருக்கலாம். எவ்வளோ தூரம் வரைக்கும் இவங்க பொறுத்துப்பாங்க அல்லது அந்த பார்டர் லைன் என்னென்னு இப்போ வரைக்கும் அவங்களுக்கும் தெரியல, இவங்களும் சொல்லலைன்னும் போது அதை செக் பண்ணுறதுக்காக கவர்னரை வைத்து சில வேலைகளை செய்வதற்கான விஷயங்களை கூட அவர் பேசியிருந்திருக்கலாம்.
அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் மௌனமாக இருந்துட்டீங்க, பெருசாக எதுவும் பண்ணாமல் இருந்தீங்க, கேரளாவில் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி சேட்டையை பண்ணுங்கன்னு மட்டும் கூட சொல்லி அனுப்புறதுக்காக அழைச்சிருந்துருக்கலாம். இதற்கொண்டில் பேசப்பட்டது சமீபத்தில் ரிட்டையர் ஆன ஐ திங்க் ஐபிஎனுடைய சீஃப் அவரை கூட உள்ளே கொண்டு வரலான்னு ஒரு விஷயம் போச்சு. அப்புறம் அது ஹோல்டில் இருக்குது. அவருக்கு 2 முறை பதவி அவர் இது முடிஞ்சு ரெசிக்னேஷன், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு 2 ஆண்டுகள் ஒரு வருஷமாக டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் இருந்தார். அந்தளவுக்கு அமித்ஷா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானார்னு வச்சுக்கோங்களேன். அவரை கொண்டு வரலாமா இல்லையா, அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி இருக்குது சூழலுங்கிறத பாருங்கள். குழப்பத்தை ஏற்படுத்தினா அதில் நம்ம மீன் பிடிச்சிக்கலான்னு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு மட்டும் சொல்லியிருந்திருக்கலாம். இபிஎஸ் அவர்களுடைய அதை பற்றி காண இப்போ டிடிவி தினகரன் வேறு ஒரு ஆங்கிள் எடுக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவெளிக்கு வந்து வைக்கிறார் அப்படின்னா, அதாவது தாவேக அரசை ஆட விட்டு மத்திய அரசை வேடிக்கை பார்க்கிறது என்கிற ஸ்டாண்டை நோக்கி அவர் நகர்றார் அப்படின்னா, பொதுவெளிக்கே வரார் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை விலக்கிக் கொள்கிறார் என்பதாக இப்போ இது உள்ளே பேசினது செய்தியாக வந்திருக்கே தவிர அப்படி ஒரு ஸ்டாண்ட் வருமானா அதுக்கு முன்பாக எல்லா மாவட்ட நிர்வாகிகளோடும் ஒரு கூட்டத்தை முதல்ல முடிச்சாகணும். இப்போ இதில் நேரடியாக போனவங்க கூட பரவாயில்ல, போகிறோமா இல்லையான்னு சொல்லாமல் இருக்காங்கல்ல, ஆனால் இவர்கிட்டையும் பேசாமல் இருக்காங்கல்ல. ஒரு எஸ்பி வெல்லுமணியோ, ஒரு சிவி சண்முகமோ, ஒரு பாலகிருஷ்ணா ரெட்டியோ, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் அவர் இந்த சஸ்பென்ஸில் இருக்கார். ஸோ கூட்டணி முறிவுலாம் இப்போ அறிவிக்கிறதுக்கானது இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் என்டிஏலேருந்து நாங்கள் விலகிட்டோன்னு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, பாமக அறிவிச்சிருச்சு. ஆமாம், ஜிகே வாசன் அறிவிச்சிட்டாரு. இப்படி எல்லா கட்சிகளும் நாங்கள் என்டிஏல இல்லைன்னு சொல்லும் போது அப்போ அதிமுகவும் அந்த நிலைக்கு தள்ளப்படுது அப்படின்றது தானே புரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரிய, அதாவது இப்படி ஒரு பாயிண்ட் வரும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. அதிமுகவும் டிடிவி தினகரனும் தான் இப்போதைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிடிவி தினகரன் அவர்கள் அரசியலில் எதுவும் நடக்கலாம்னு ஒரு ஹிண்ட் வச்சு கொடுக்குறாரு. அது திமுக அதிமுக தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அவர் இந்த பதில் சொல்கிறார். அதில் அவருக்கு உடன்பாடு இருக்கிறதா, இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகனா அவர் இன்றைக்கு இன்னொரு கட்சிக்கு போயிட்டாருங்கிறதோட அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நிப்பாட்டிட்டார். அவரும் அது குறித்து பெருசாக கமிட் பண்ணிக்கலனாலும் இல்லை, ஏற்கனவே திமுக தரப்புலேருந்து அதிமுக எங்களுடைய பங்காளி தான், பகையாளி பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் அறிவிக்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி கவிழும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில நடவடிக்கைகள் நடக்கலாம் இல்லையா? என்னன்னா, இந்த 6 மாதத்தில் ஆட்சி கவிழுங்கிறது தயவு செஞ்சு 2 பேரும் பேசாமல் இருந்தால் அவங்க அதை புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. ஒரு மேண்டேட்ரி கொடுக்கப்பட்டிருக்கு, கூட்டணி ஆட்சிக்கான மேண்டேட் கொடுத்தாச்சு. சாமர்த்தியம் உள்ளவர்கள் அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் நடத்திங்கிறதாக தேர்தலுக்கு பிறகான அலையன்ஸ் என்பது எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேனே, அல்லு சிலன்னு விமர்சிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒட்டுமொத்த அதிமுகவையும் கூட சேர்த்து கூட்டணியாக ஆட்சி அமைத்திருந்தாலும் மக்கள் அதை பெருசாலாம் ஒரு இஷ்யூவாக கொண்டா எடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் ரிவர்ஸில் யோசிங்கன்னா, யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால்? தேர்தல் முடிந்து தொங்கு சட்டமன்றம் வந்தபோது சட்டமன்றத்தில் அதே காங்கிரஸோடு கூட்டணி வைத்து அந்த ஒரு 40 நாள் அரசாங்கம் நடந்தது இல்லையா? அதே காங்கிரஸோட ஒரு கூட்டணி வச்சார். அப்புறம் பிக்கல் பிடுங்கள் தாங்காமல் அவராக ராஜினாமா பண்ணார். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது, ஒரு 8 மாதம் எலெக்ஷன் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு வந்தாருங்கிறத வரலாறு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஆட்சி கவிழுங்கிறது எப்படிங்க கவிழும்? இப்போ போய் மந்திரி ஆனவங்கெல்லாம், அதிகாரத்தை சுவைத்தவர்கள், நீங்கள் அவங்க கட்சி தலைவரே வெளில வாங்கன்னா நாங்கள் உங்கள் கட்சியை விட்டு வேணால் விலகிக்கிறோம், அமைச்சராக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அப்படியானது அதிகாரத்தினுடைய தன்மை. நான் அவங்க தலைவர்களோட அவங்க விசுவாசமாக இருப்பாங்க, இல்லை அது குறித்த பேச்சு அல்ல. இங்கே இருந்தோம்னா இதன் மூலமாக சில விஷயங்களை செய்ய முடியும்னு தலைவர்களை தாண்டியும் அவர்கள் யோசிக்கலாம். நீங்கள் சில இடங்களில் அவங்க வந்து நீக்குப்போக்காக சில காம்ப்ரமைஸஸ் செய்ய தான் வேணும். ரிவர்ஸில் யோசிச்சோம்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளே போயிட்ட பிறகு ஒரு இஷ்யூ நடக்குது. சேலத்தில் அந்த கால் மேலே கால் போட்டு அம்பேத்கர் என்றவர்களுடைய சிலை நிறுவுதல் தொடர்பாக ஒரு விஷயம் இருந்தால் 2 நாட்களாக ஓடிட்டு இருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை சிலர் காடாக போட்டாங்க. அதை தாண்டி அது ஒரு இஷ்யூவாகவோ இல்லை அதோட கூடுதல் அப்டேட்டோ எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே இருக்கக்கூடிய எங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்களிடம் நம்ம விசாரிக்கும் பொழுது 16 பேரை கைது பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 50 பேரையாச்சும் பண்ணணுங்கிற வகையில் அவங்க போலீஸ் முடிவெடுத்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆண்கள் எல்லாம் ஏறத்தாழ தலைமறைவாகி இருக்கிறார்கள், ஊருக்குள்ளே வந்தால் கைது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யாருமே ஊரில் இல்லை, வெறும் பெண்களும் குழந்தைகளும் தான் இருக்காங்கன்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. இப்போ உண்மையாக போய் யாராவது களத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது நமக்கு, செவி வழியாக அங்கேருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ இது குறித்து இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, அரசியல் கட்சிகள் யாருமே பேசலைன்னா, அதாவது ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிற முதலமைச்சராக வாய்ப்புடைய யாருமே நீங்கள் பேசலைன்னா, அந்த இடத்துல இதை நீங்கள் மக்கள் பிரச்சனையாக பார்க்க மாட்டீங்கிற ஒரு இடம் வருகிறது. இதில் நெருக்கடி என்னென்னா, இதை கடைசியில் சிக்கலாக பெருசாகுதுன்னா, அதற்காக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களோடு இது நின்றுமே தவிர முதலமைச்சர் விஜய் ஏன் இல்லை தலையிடலனோ பேசணும் நடவடிக்கை எடுக்கலனோ, அவர் மாட்டாமல் இவங்களை களபலியாக்குவதற்கு இஷ்யூஸில் சொல்கிறேன்.
முயற்சி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சிபிஎம் அறிக்கை கொடுத்துருக்காங்க நேற்றைக்கு. மீண்டும் அங்கே அம்பேத்கர் சிலையை தட்டிக்கிட்டுலாம் இல்லாமல் முறைப்படி அந்த சிலை அங்கே இருக்கிறத உறுதி பண்ணணும்னு நேற்றைக்கு ஐயா சண்முகம் அவர்கள் சிபிஐஎம் அறிக்கை கொடுத்தாங்க. மற்றவர்கள் மேபி யாராவது ஒருவர் இருவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் வாக்கரசியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அது திமுக, அதிமுக, தாவேகா, அப்புறம் நெக்ஸ்ட் யோசிச்சோம்னா விசிகாவும் இப்போ வரைக்கும் நமக்கு தேவை. அங்கே அமைதி திரும்ப வேண்டும்ங்கிறது தான் பிரதானமானது. நீங்கள் அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பாபா சாஹிப்பினுடைய சிலை நீங்கள் கால் மேலே கால் போட்டால் என்ன அது எப்படியா அவமானமாக நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அம்பேத்கர் என்பதே சிக்கலாக இருக்கிறது. அவருக்கு நான் போட வேண்டாம், நான் கால் மேலே கால் போடுறது அவனுக்கு சிக்கல்னா போட வேண்டாங்கிற ஒரு குறியீடாகவும் அது ப்ராப்ளி வச்சுருந்துருக்கலாம். அப்போ அந்த காலாவா கபாலி அது வந்துச்சா நமக்கு தெரியல. அப்படி குறியீடாக கூட இருந்துட்டு போகலாம். என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அந்த உரையாடலை நிகழ்த்துவதற்கு அரசியலில் குறிப்பாக ஜெயிக்க வாய்ப்புடைய எந்த கட்சியும் செய்யலைங்கிறது இந்த சமூகம் என்ன நிலையில் இருக்குங்கிறத நமக்கு முகத்தில் அரைஞ்ச மாதிரி காட்டுதுங்கிறது தான். இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் டச் பண்ணாமல் இருக்கீங்க, கவனமாக நகர்றீங்கன்னா இந்த கூட இருக்க கட்சிகள் என்ன தான் பண்ண முடியுங்கிற கேள்வி இருக்குது. அப்போ மக்கள் பிரச்சனையே நீங்கள் இப்போ அங்கே போன ஆட்சியிலேயாச்சும் நீங்கள் போதுமான அளவுக்கு தோழமை சுட்டல் பண்ணலை, தோழமை சுட்டல் ரொம்ப மென்மையாக இருந்துச்சுன்னாங்க. இங்கே தோழமை சுட்டலே நடக்காமல் போயிடுமா? சிபிஎம்க்கு அந்த நெருக்கடி இல்லை. சில விஷயங்களை எதிர்க்கிறாங்க, சில விஷயங்களை அவங்க மென்மையாக சுட்டுறாங்க, சில இதெல்லாம் கடுமையாகவே பதிவு பண்ணுறாங்க. அது அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ இது நம்ம கடமைன்னு செய்கிறாங்க. அதுலேயே சில தலைவர்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் குதிரை பேரம்னா அது தவறானது தான் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் முதலமைச்சராகவே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மகப்பேறு வார்டுக்குள்ளே நீங்கள் எப்படி போக முடியும்னு பாலபாரதி அவர்கள் போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க. பாலபாரதி போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க. சிபிஎம் கனகராஜ் ஐயா அவர்கள் போன்றவர்கள் குதிரை பேரம்னா அதை எப்படி நீங்கள் அனுமதிக்க முடியுங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்குது. தலைவர்களுமே அதை பல நேரங்களில் கேட்குறாங்க. நாங்கள் தலையிட்டதுனால தான் நாளோட முடிஞ்சுது அப்படின்னா அது 6000 இருக்குன்னு 10 போங்கிறாங்க. இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ இதில் ஆக்சுவலாக யாரை கேள்வி கேட்கணும்னா நம்ம யோசிக்கும்போது இப்போ இது ஓவராலாக பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஜனநாயகத்தன்மையோடு இல்லாத விஜய் அவர்களுக்கு இதில் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு ஊடகவியலாளர்களாக அணுக வாய்ப்பு இருக்கக்கூடிய, எப்போதும் ஏதாவது ஒன்றா தயங்காமல் உரையாடல் செய்யக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக சக்திகள் தான் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணுங்கிற இடத்துக்கு வராங்களா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. உள்ளபடி அது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு அரசியல் நிலையாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் RS பாரதி அவர்கள் இன்று ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்பாக கொடுத்தது என்ன அப்படின்னா, மதிமுக வேட்பாளர்கள் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றாங்க, இவங்களை குதிரை பேரம் நடத்துகிறது தாவேகா, இதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாரு. இப்போ இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ போகும்போது இவங்க கோரிக்கை வைக்கக்கூடியதை நடக்க மாட்டேங்குது. இப்போ அரசியல் மேடையாக இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் நீதிமன்றங்கள் சொல்லுது. ஆனால் பொதுநல வழக்காக வெங்கடாஜலபதி அவர்கள் எடுத்துகிட்டு போனார். அதாவது இப்போ இடைத்தேர்தல்லாம் நடத்தக்கூடாது, தடை விதிக்கணும். ஏன்னா ஏற்கனவே ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுடைய தொகுதிகளில் சில பேர் தோல்வி அடைஞ்சவங்க, அவங்களுடைய வெற்றியை நீங்கள் நிறுத்தணும், அதாவது நிராகரிக்கணும், எங்களை தான் வெற்றியாளராக சொல்லணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த நிலையில் நீங்கள் தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்தி மக்கள் இன்னொரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு போட்டிருக்கவங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் 2 மக்கள் பிரதிநிதிகள் வருவாங்க. அது சிக்கலை ஏற்படுத்தும், அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக அமையலாம். அதுவரை நீங்கள் இடைத்தேர்தலை நிறுத்தணும், தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடியே இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இப்போ திமுகவாலையும் அதிமுகவாலையும் இந்த மாதிரியான சில முடிவுகளை எடுத்துகிட்டு போக முடியல. இதிலலாம் ஏன் தோல்வி அடைகிறாங்க? இதில் 2 விஷயம் இருக்குது. முதல்ல அதிமுக இதில் ஏன் செஞ்சுருக்க முடியாதுன்னா, ராஜினாமா செய்ததெல்லாம் அதிமுக எக்ஸப்ட் திருச்சி கிழக்கு, மீதெல்லாம் அதிமுக. அவங்க அதை எப்படி எந்த ப்ரேயரில் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அது தனி வழக்காக இருக்குது. சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது செல்லாது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. அது சட்ட ரீதியில் சரியாங்கிற கேள்வி, செல்லாதுங்கிறது கூட அவங்களோட ப்ரேயர் கிடையாது. அவங்க மேலே நிலுவையில் கட்சி தாவல் புகார் இருக்கும்போது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டுங்கிறது தான் அவங்களுடைய ஆக்சுவலான ப்ரேயர். அதை கொண்டு அதிகபட்சம் என்னென்னா, இந்த கட்சி மாறி அந்த முதல்ல மாறின 3 பேர், இசைக்கு சுப்பையா அவர்களோட சேர்த்து 4 பேர், இவங்க இந்த 5 ஆண்டுகள் எந்த அரசு பதவியிலும் இருக்க முடியாது, தேர்தலில் நிற்க முடியாது. ஒன்று தான் அதில் அவங்களுக்கான பின்னடைவாக இருக்கும். அப்போ எங்களுடைய கட்சியில் ஜெயிச்சுட்டு நீங்கள் 15 நாளில் போவீங்கன்னா அவங்க 5 வருஷத்துக்கு எந்த பதவி இல்லைன்னா அவங்க அரசியல் என்ன ஆகும் என்பதற்காக அதை அவங்க அதிமுக மூவ் பண்ணிடுறாங்க. திமுக தரப்பை பொறுத்த வரைக்கும்
அவங்க வந்து இப்படி ஒரு விஷயத்தை ஏன் அவங்க விஷுவலைஸ் பண்ணலங்கிற கேள்வி இருக்குது. அடிப்படையில் அவங்க இந்த 6 மாதம் அப்படிங்கிறது பேசுவதை விட்டு இங்கே ஷிஃப்ட் ஆனாங்கன்னா இஷ்யூஸை கொண்டு போனால், ஏன்னா நீதிமன்றத்தில் நீங்கள் போகிறதுங்கிறது அது 5 வருஷத்தில் தீர்ப்பு வருமானு தெரியாது என்றாலும் கூட உங்களுக்கு ஒரு பேக்கிங்க்கு ஒரு விஷயம் பிரச்சனையாக நீங்கள் பேசுவதற்கு பொருளாக இருந்து கொண்டே இருக்குங்கிறதுனால அந்த அவனையும் நம்ம பயன்படுத்தணும். இதில் அவர் போனது ஆக்சுவலாக பல நேரங்களில் நீங்கள் இப்படி வழக்கு போட்டிங்கன்னா அது நீதிமன்றங்கள் பல்வேறு விதமாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய லென்ஸ் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத வித்தியாசமானது. உங்களுக்கு அந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லைன்னு இப்படி போடப்பட்ட வழக்குகள் சிலவற்றை தள்ளுபடியும் கடந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். இதுலேயே அந்த கிரவுண்டை மென்ஷன் பண்ணி தான் இதை தள்ளுபடி பண்ணணுன்னாங்க. ஏன்னா அவர் இந்த 5 தொகுதியில் எதையுமே சேர்ந்தவர் கிடையாது அப்படின்னும் போது நீதிபதிகள் அதில் என்னென்னா ஒரு கோட் பண்ண விஷயங்கள் 3 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை அவர் கோட் பண்ணுறாரு. 1967 சஞ்சீவையா வெர்சஸ் தேர்தல் தீர்ப்பாயம் ஆந்திர பிரதேசத்தினுடையது அந்த வழக்கு ஒன்று. 2018 அடுத்து 2011 அது 67(1). ரெண்டாவது 2011 நம்ம இப்போ டிஆர்எஸ் இருக்கு இல்லையா, சந்திரசேகர் ராவ் தேர்தல் ஆணையத்துக்கும் அவங்களுக்கு ஒரு வழக்கு. அதுக்கு பிறகு பிரமோத் லக்ஷ்மண் குதாதே என்பவருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு மீதான வழக்கு தான் 2018. ஸோ இந்த 3 விஷயங்களே அவர் கோட் பண்ணும் பொழுது சட்ட ரீதியிலாக அது சரியானதாக நீதிமன்றத்தினால அது அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க. கன்வின்ஸ் ஆன பிறகு தான் இது பொதுநல வழக்காக போடப்படுகிறது. அப்போ இதில் இவ்வளவு சீக்கிரமாக இவங்க ராஜினாமா செய்வது என்பதை தாண்டி இடைத்தேர்தலுக்கான எக்ஸ்பென்சஸ்னும் போது எந்த ஒரு குடிமகனும் கேட்கலாம். எனவே நீங்கள் இந்த பாயிண்ட்டை இதுக்கு மேலே வைக்காதீங்கன்னு நீதிபதிகள் அதை கடந்து தான் தடை கொடுக்கக்கூடிய ஆப்ரேட்டிவ் போர்ஷனுக்குள்ளே உள்ளே போகிறாங்க 31ஆம் தேதி வரைக்கும் போது இந்த வாதங்கள் நீதிமன்றம் அதை தாண்டி ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறதுனால எடுத்துட்டாங்க. நீங்கள் வைக்கிற பாயிண்ட்டு தான் ஆக்சுவலாக கன்வின்ஸ் பண்ணும். ஓப்பனிங்கில் இருந்தே ஆரம்பத்தில் எப்பயுமே எதிர்த்தரப்பு என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டெனபிலிட்டி, இந்த மனுவே போடுறதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைன்னு உடைக்க தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை டார்கெட் பண்ணுவாங்க. நீதிபதிகள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது சிக்கல் இல்லை, நீங்கள் மெரிட் ஸ்கூலில் வந்துருங்கன்ட்டாங்கன்னா இவங்க அதுக்கு தான் போயாகணும். இப்போ இதே மாதிரி ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியது விஜய் அவர்கள் கரூர் போவதை முறைப்படுத்த வேண்டும்னு போன வழக்கில் ஓப்பனிங்கே சிக்கலாச்சு. ஏன்னா மனுவிலேயே ஒரு அக்யூஸ்டுன்னு போட்டிங்க. வழக்கறிஞர் பேசும்போது முதலமைச்சரை அக்யூஸ்டுன்னு பேசினார். ஜட்ஜிக்கு ஆப்வியஸாக அவங்க நீங்கள் கேஸினுடைய அடிப்படையை புரியாமல் வந்திருக்கீங்கன்னு அதை ஆக்சுவலாக அங்கே எலிமினேட் பண்ணுது. இவர் கரூர் போகிறதுக்கு முறைப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, சட்டத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அது அந்த மனுவை தள்ளுபடி பண்ணலை. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுன் அவர்கள் அப்படிலாம் அவர் பாட்டுக்கு பேசுவார், நீங்கள் எப்படி கேட்கலாம் என்று மெரிட் ஸ்கூல்லையே போகலை. அவர் அக்யூஸ்டுனதே அடிப்படையில் நீங்கள் வழக்கு குறித்த புரிதல் இல்லாமல் வந்திருக்கிறீங்கன்னு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்லையும் லீகாலிட்டிஸில் தான் அது தள்ளுபடி செய்யப்பட்டதே தவிர அது தவறு என்றோ அவங்க அப்படியே எப்படி வேணாலும் பேசிக்கலானோ சொல்லி நீங்கள் வேறு இடத்துல நாங்கள் போவோம், கண்டெம்ட் பண்ணுவோம், சட்டத்தின் முன்னால் என்ன வாய்ப்பு இருக்கோ நீங்கள் எல்லாவற்றையும் போவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது நீதிபதிகள் சொன்னதுக்கான அர்த்தம் அதுதான். இப்போ அந்த மாதிரி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்குள்ளே நீங்கள் லீகாலிட்டிஸ்குள்ளே டெக்னிக்காலிட்டிஸில் சிக்காமல் சட்டத்தினுடைய அந்த உட்கூறுகளை எடுத்துகிட்டு வந்து கரெக்டான பாயிண்டில் அடிக்கிறதுங்கிறது தான் இங்கே நடந்ததுனால தான் தடைங்கிறது. அதுலேயும் நீதிபதிகள் ஒரு வார்த்தை போடுறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ராஜினாமா பண்ண பிறகு இவங்க மனுவை போட்டிருக்கிறாங்க, நாங்கள் ஜெயிச்சது செல்லாதுன்னு. அது ஒரு சுவாரஸ்யமானது. அதில் எங்கே சிக்கல் வரும்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் 5 நாளில் ராஜினாமா பண்ணுறாரு. 4ஆம் தேதி முடிவு வருது. 10ஆம் தேதி முதலமைச்சர் ஆகிறதுக்கு முந்தின நாள் அவர் ராஜினாமா பண்ணாருங்கிறாங்க. ஏன்னா 10ஆம் தேதி தான் அந்த வீடியோ ராஜினாமா கடிதம் கொடுத்தது வந்தது. 13ஆம் நாளே பண்ணிட்டார் அப்படின்னாங்க. ஸோ இவர் 5 நாள். இப்போ அங்கே யார் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா இன்றைக்கி வருது, ராஜ் பண்ணியிருக்காரு திருச்சி கிழக்குங்கிறதுனால. அதே போல் அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர் ஒருவரும் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அஃபிடேவிட்டில் நிறைய தவறுகள் இருக்குது, சிலதை மாற்றி சேர்க்காமல் விட்டுட்டார், அப்படின்னு சில சார்ஜஸ் வச்சு போட்டிருக்காரு. இப்போ இனிகோ இருதயராஜ் வந்து இவர் ராஜினாமா பண்ணதுனால போட முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சட்டத்தில் என்ன சிக்கல் வரும்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா இப்போ திருச்சி கிழக்கை தவிர மீதி 233 தொகுதியிலையும் 30 நாள் வரைக்கும் தோற்றவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ஆனால் இனிகோ இருதயராஜுக்கு மட்டும் 5 நாள் தான் கொடுப்போம்னு சட்டம் அப்படிலாம் பார்ஷியலாக பல நேரங்களில் அந்த வாய்ப்பு இல்லைன்னு மறுக்க முடியாது. ரைட்டுங்களா? அவர் ஜெயிச்சதே செல்லாதுன்னு இது வந்து சரியா தவறாங்கிறது இப்போ விவாதமாகும். என்ன சார்ஜில் இவங்க வாதாடலான்னா, இதை நீங்கள் எடுத்து விசாரித்து ஒருவேளை இப்போ இன்பதுரை அவர்கள் ஜெயிச்சது செல்லாதுன்னு இப்போ ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா 2016 அந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஒருவேளை வாய்ப்பு அதிலும் இருக்குல்ல 50-50 ப்ராபபிலிட்டின்னு வச்சிங்கன்னா, அப்படி வருதுன்னா அவர் ஜெயிச்சது செல்லாதுன்னும் போது ராஜினாமாவே செல்லாதுன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் இந்த வழக்கை எடுத்தீங்கன்னா தான் அது உண்டா இல்லையான்னு தெரிய வரும் அப்படின்னு வாதாடுவதற்கு. இப்போ இனிகோ இருதயராஜ் வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டாருங்க, உங்களுக்கு சட்டம் மற்ற 233 தொகுதி வேட்பாளருக்கும் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது. அப்படி ஒன்று வந்து பார்ஷியலாக ஒருவருக்கு மட்டும் கொடுக்க முடியாதுன்னு தடுக்க முடியாதுங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ எல்லாருக்குமான சம உரிமைங்கிறது, சம வாய்ப்புங்கிறது அங்கே தான் வரும்.
இந்த கிரவுண்டெல்லாம் உள்ளே பேசப்பட்டு தான் கொடுக்குறாங்க. அப்பவும் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரட்டும், எல்லா தரப்புலையும் நீங்கள் உங்களுடைய அஃபிடவிட்ஸை, உங்களுடைய பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யுங்கள். இப்படி ஒரு வழக்கு இந்த அது அதனுடைய மெயின்டெனபிலிட்டி, அதாவது அவங்க குறிப்பிட்டது இந்த மனுவினுடைய இது கிடையாது, வெங்கடாச்சலபதி இதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அதாவது இது செல்லாதுன்னு போட்டாங்க இல்லையா, அது சரியா இல்லையாங்கிறத நம்ம விவாதிப்போம். அந்த டேட் என்ன டைமில் போட்டது, அதனுடைய அதுக்கு எதுவும் எஸ்ஓபி தேவைன்னா நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி தான் நீதிபதிகள் வழக்கை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு சரியான கிரவுண்ட். இப்போ இது ஒரு முன்னுதாரணமாக மாறுகிறது. அப்போ ஆக்சுவலாக அவருமே பாஜகவை சேர்ந்தவர் தான் அறியப்படுகிறார். இதற்கு முன்பாக இந்த 10 மசோதாக்கள் ஆளுநர் கையெழுத்து இல்லாமலே உச்சநீதிமன்றம் கையெழுத்து போட்ட இது இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே அதை எதிர்த்து வழக்கு, அது வந்து எல்லாமே வைஸ் சான்சலர் சம்மந்தப்பட்டது. முதலமைச்சராக நியமிக்கலாம் அல்லது தேடுதல் குழு சார்ந்த விஷயங்கள் வரும்போது அந்த இடத்துல அதற்கு எதிராக ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த 10க்கும் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய விடுமுறை கால அமர்வு, அவர் தலைமையிலான அமர்வு டிவிஷன் பெஞ்ச் அதை ஸ்டே பண்ணாங்க. அந்த 10க்கும் அந்த ஸ்டே இருக்குது, அது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு போனதில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் திரும்ப ஹைகோர்ட்டுக்கே அனுப்புனாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் எஸ்ஏ தர்மாதிகாரி அவர்களுடைய பெஞ்சில் வழக்கு விசாரணைக்கு இருக்குது. அவங்க வந்து இந்த மாதம் 21ஆம் தேதியோ அல்லது 27ஆம் தேதியோ விசாரணைக்கு வரப்போகுது. ஆனால் அதுக்கு நடுவில் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டு அந்த தேடுதல் குழுவில் 5 பேரை போடலாம், யூஜிசியை உள்ள சேர்க்கலாம், இந்த அரசே முடிவு எடுத்துருச்சு கொள்கை முடிவாக. இந்த வழக்குகள்லாம் பின்னாடி என்ன ஆகுங்கிறது தனி விவாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு முன்னாடி இதில் வந்து தடை கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள்ங்கிறது என்னவாகுங்கிறது ஒரு எலாபரேட்டான சட்ட கேள்வியாக போயிடும். இப்போ இந்த மாதிரி போனதெல்லாம் அவர் போட்டிருக்காருன்னும் போது இப்படி ஒரு ஃபாரத்தையும் நீங்கள் பல நேரத்தில் யோசிச்சா, அது நீங்கள் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கான இந்தியாவின் பிஏஎல் மனிதர்னே ஒரு சொல்லலாம்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வெறும் அவரும் ஒரு வழக்கறிஞர் தான், வெறும் கேசஸாக அடிக்கடி ஃபைல் பண்ணிட்டு இருப்பார். ரொம்ப பாப்புலரான நேம் ஒன்று. அவர் என்னென்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபியிலே சேர்ந்துட்டார். பட் அவர் போடுற வழக்கெல்லாம் பார்த்தா பாஜக அரசு எதிர்பார்க்கக்கூடிய வழக்காகத்தான் இருக்கும். ஒரு அரசாக நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஒரு வழக்கை போட்டிங்கன்னா தடை கொடுக்கறதுல நாங்கள் எங்களுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு தடை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாப்புலராக இருப்பார். அந்த மாதிரி எல்லா கட்சிகளும் தயார் செய்து வைக்க வேண்டுமோ என்கிற சூழலும் கூட இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நம்ம அது விளையாட்டாக நம்ம சொல்கிறோம். நீதிமன்றங்கள் அப்படி ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பண்ணிட முடியாது. நம்ம ஒரு சமீபத்திய உதாரணம் எடுக்கணும்னா இடைத்தேர்தலில் எந்த எல்லை வரைக்கும்னா ஒரு சிலர் என்ன வாதாடுறாங்க, அது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு தான், நீங்கள் அதிலெல்லாம் ஜுடிஷியல் இதெல்லாம் பெரும்பாலும் பார்க்க முடியாதுங்கிறாங்க. ரொம்ப சமீபத்திய உதாரணம்னா ஒரு 95 நாட்களுக்கு முன்பாக இந்தியாவில் நடந்த செய்தி. நாளைக்கு எலெக்ஷன், ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷன். ஏப்ரல் 8ஆம் தேதி காலையில் ஏறத்தாழ மதியம் வாக்கில் தேர்தலையே ரத்து செய்கிறார்கள். தேர்தல் அறிவிப்பானை ரத்துன்னு இந்த நாட்டினுடைய பம்பாய் உயர்நீதிமன்றம் அறிவிக்கிறது. இடைத்தேர்தல் எங்கன்னா கோவாவில் போண்டா என்கிற ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல். அதில் என்னென்னா அது எலெக்ஷன் ஏப்ரலில் நடக்குது, மார்ச் மாதம் வரைக்கும் தான் சட்டமன்றம் இருக்கிறது. நம்மளுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆர்பிஏல ஒரு கிளாஸ் இருக்குது, அது பலருக்கும் தெரியாது. அந்த வழக்கு வந்த பிறகு தான் பலருக்கும் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியும். 1 வருஷத்துக்கு குறைவாக தான் டென்யூர் இருக்குன்னா இடைத்தேர்தல் நடத்தணும்னு அவசியம் இல்லை, வேண்டான்னு நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு கிளாஸ் இருக்குது. அதன் அடிப்படையில் 2 பேர் பொதுநல வழக்கு போடுறாங்க, ஆக்டிவிஸ்ட்டு. நீதிமன்றம் அதை எடுத்து விசாரணைக்கெலாம் போட்டு எலெக்ஷன் ஆணைய தடை கொடுக்கலான்ட்டு அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. 171 பேர் தபால் ஓட்டும் போட்டுட்டாங்க. வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணை முடிஞ்சு தேர்தல் ரத்து செய்கிறது நீதிமன்றம். 9 மாதம் தான் வரும். ஒரு எலெக்ஷன் முடித்து தேதி அறிவிச்சு வந்தாலும் 8 மாதம் தான் வரும்னு போது நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னே ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நீதிமன்றங்கள் தலையிடக்கூடிய வானளாவே அதிகாரம் பொருந்தியது. பல நேரத்தில் அதிகாரம் இருந்தாலும் அவங்க நாங்கள் செயல்படுத்த விரும்பலன்னு விலகி நிற்பாங்க. அதுவும் ஏன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி வானளாவே அதிகாரத்தை எக்ஸ்டிக்யூட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு சஸ்பென்ஸாகத்தான் நீதித்துறை இருப்பது என்பது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, பார்க்கலாம் தவிர அடுத்த கட்டமாக திமுக வந்து நீதிமன்றம் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.